வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு வராமல் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த கொத்தமல்லி சட்னி எப்படி ப்ராப்பராக பண்ணுறது தெரிய மாட்டுது. அதில் பர்டிகுலராக வர பிரச்சனை என்ன கேட்டினா, ஒன்று அந்த கொத்தமல்லி அதிகமாக வதக்கிட்டு அந்த டேஸ்ட்டு மாற்றிடும், அதுக்கப்புறம் காரம் அதிகமாகிடும், புளிப்பு அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக மேரேஜ் வரவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இந்த கொத்தமல்லி சட்னி பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கட்டு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 to 18 நம்பர், பூண்டு 10 to 12 நம்பர், இஞ்சி 4 ஸ்லைஸ், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 to 4 நம்பர், தேங்காய் 1 பத்தை, புளி சின்ன பீஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் குக்கிங் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு போட்ட பிறகு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக வதக்குறோம். அதாவது நார்மல் நான் சட்னி பண்ணும்போது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2:1 ரேஷியோவில் போடுவோம். அதாவது உளுத்தம்பருப்பு 2 மடங்குனா 1 மடங்கு கடலைப்பருப்பு. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் கடலைப்பருப்பு கம்மி பண்ணி போட்டிருப்பேன். ஏன் கேட்டால் இதில் வெங்காயத்தோட அளவு அதிகமாக இருக்குது, அதனால தான் கடலைப்பருப்பு இன்னும் கம்மி பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் என்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாய் இதில் போடுறோம். காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் இருக்குது. காரமாக இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம், ஏன்னா வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு காரம் அந்த அளவுக்கு தெரியாது. கடலைப்பருப்பு இந்த மாதிரி பொன் நிறத்தில் வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு லைட்டாக வதக்குறோம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு தான் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்டிங் போடக்கூடாது. தேங்காய் நீங்கள் போட்டுனா அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கு பிறகு தேங்காய் ஆட் பண்ணலாம். எடுத்த உடனே தேங்காய் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். திருப்பி அதனால் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வதங்கினால கலர் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எடுத்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு குக் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண முடியுமோ ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு ஜஸ்ட் லைட்டாக 1 நிமிஷம் வதக்குங்க. 1 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 30 செகண்ட் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி போட்டிருக்கேன். புளி போட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கொத்தமல்லி யூஸ் பண்ணும்போது கவனமாக கவனிக்க விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுருங்க. உப்பு எதுக்காக நான் போட்டிருக்கேன் கேட்டிங்கன்னா, அந்த கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது சாத்தே பண்ணும்போது கலர் மாறாது, அதனால் ஸ்டார்டிங்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் லைட்டாக வதக்கினா உங்களுக்கு நல்ல க்ரீனிஷ் கலர் இருக்கும். ரொம்ப நேரம் வதங்கினா கண்டிப்பாக டேஸ்ட்டு மாறும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வதக்கிறதும் தேங்காய் எந்திரத்தில் மிக்ஸ் பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப பக்குவமாக யூஸ் பண்ண கரெக்டாக சட்னி ரெடி. இதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த சட்னியை சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு, அதாவது மிக்சி ஜாரில் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னன்னா, ஒரு 95% அளவுக்கு அரைச்சிக்கணும், 5% கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அதனால கரெக்டான அளவுக்கு அரைச்சி எடுத்தீங்கன்னா சட்னி ரெடி. பார்த்தீங்களா, இந்த சட்னி லைட் க்ரீனிஷ் கலர் இருக்கும். நீங்கள் ஒரு ஹோட்டல், அதாவது சரணா பவனாக இருக்கட்டும், வசந்த பவனாக இருக்கட்டும், இந்த மாதிரி க்ரீனிஷ் கலர்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறது. இதுக்கப்புறம் தாளிப்பு. சட்னி வீட்டில் பண்ணால் தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு போடும்போது கவனமாக கவனிக்கணுச்சுன்னா, எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு போட்ட உடனே டப்புன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் கடுகு போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் கொடுக்காது. தாளிப்போட அந்த ஃப்ளேவர் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு சட்னியோட மிக்ஸ் பண்ணால் ஒரு அருமையான கொத்தமல்லி சட்னி ரெடி. கண்டிப்பாக மக்களே ட்ரை பண்ணுங்கள்.
என்னங்க இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறது எல்லாரும் பார்த்துட்டீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சட்டுன்னு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.